எப்படி கேட்கணுமா? ரெகுலராக கேட்கணும். கேட்கறது அப்புறம் நீங்களே மறந்துடுது. அதனால அவர் சொல்றார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அன்றன்று தாரும். டெய்லி என்கிட்ட வான்றார். நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சிலர்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சிலர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு வாட்டி. இல்லைங்க, அவர் அதை விரும்பலைங்க. நீ பிள்ளையா? நீ பிள்ளைனா தகப்பன் கிட்ட அப்பப்போ ஓடி வரணுங்க. அதை விரும்பி சொல்லுகிறார். பரமண்டலங்கள் இருக்க பரம தகப்பனே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று அவரையே சார்ந்து நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஜெபம் ரொம்ப வல்லமை மிக்கது. ஒரு தகப்பன் கிட்ட சின்ன குழந்தை அப்பா கிட்ட சொல்லிச்சான், டேடி எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்கா, எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்னு கேட்டானா. அப்பா சொன்னாராம், தம்பி நீ ஜெபம் பண்ணுறா, கடவுள் கொடுப்பார் அப்படின்னாராம். முதல் மாதம் ஜெபம் பண்ணானா, குழந்தை வரலையாம், தம்பி பாப்பா வரலையாம். 2வது மாதம் ஜெபம் பண்ணானா, எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, தம்பி பாப்பா வரலையாம். 3வது மாதம் ஜெபம் பண்ணானா, தம்பி பாப்பா வரலையாம். அவன் ஜெபம் பண்ணுவதை நிறுத்தி விட்டான் 3 மாதத்தில். சில நாட்கள் கடந்து போய் மாதங்கள் கடந்து போனதுக்கப்புறம் தகப்பன் பையனை காரில் கூட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் முதல் ஸ்க்ரீனை தள்ளி பர்றா, முதல் ஆம்பளை பையன் தம்பி பாப்பா. அடுத்த ஸ்க்ரீனை தள்ளினா 2வது ஆம்பளை பாப்பா, 2வது தம்பி பாப்பா. 3வது ஸ்க்ரீனை தள்ளிட்டு சொன்னாரா, இது 3வது தம்பி பாப்பா. கடவுள் 3 கொடுத்துருக்காரா ஒரே நேரத்தில் என்று குழந்தைகிட்ட சொன்னானாம். நீ ஜெபம் பண்ணது எவ்வளோ நல்லதுன்னு சொன்னாராம் தகப்பன். தம்பி பாப்பா தம்பி குழந்தை சொன்னானாம், நான் 3 மாதத்தில் நிறுத்தினது நல்லா போச்சு அப்படின்னாரா. ஓகே, ஜெபம் அன்றன்று கேட்டீங்கன்னா கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். நாம் ஜெபிக்கும் விதத்தில் கர்த்தர் நம்மை குறித்து விரும்புவது எப்பயோ ஒரு வாட்டி அவரிடத்தில் வருவதல்ல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று. நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ God wants to provide for our natural needs. இயற்கையான தேவைகளுக்கு கர்த்தர் கிட்ட போவது தப்பே இல்லை. நான் சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்பர் 2, நேரம் எனக்கு ஆயிட்டு, உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். அது எப்படி விளக்கலான்னு பார்த்தேன். God wants to give you natural provision. Number 2, God wants to give you spiritual provision. கிட்டத்தட்ட சபையினுடைய சரித்திரத்தில் 2000 வருஷத்தில் ஒரு 1700 வருஷம் ஒரு பெரிய போராட்டம் இருந்துட்டே இருக்கு. இந்த வசனத்தை சார்ந்து அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு ஜெபிக்க சொன்னபோது நேச்சுரல் ப்ரொவிஷனை சொன்னாரா அல்லது ஸ்பிரிச்சுவலை சொன்னாரா என்ற ஒரு போராட்டம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சரீரப்பிரகாரமாக எதை கேட்டாலும் தப்புன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர் சரீரப்பிரகாரமாய் சொன்னாரா அல்லது ஆவிக்குரிய தேவைகளை சொன்னாரா என்ற போராட்டம் இன்றல்ல, 1700 ஆண்டுகளாக திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கின்றன. நான் இப்படி நினைக்கிறேன், அந்த ஒரு வார்த்தையை இயேசு give us this day our daily bread என்று சொன்னபோது நான் நினைக்கிறேன் 2த்தையும் சேர்த்து சொன்னார். உன் சரீர தேவையும் கேளு, உன் ஆவிக்குரிய தேவையும் கேளு. ஸோ முதலாவது சரீர பிரகாரமான தேவை, 2வது ஆவிக்குரிய தேவை. ஆமேன். ஏன்னா சரீரப்பிரகாரமான தேவையை சந்திப்பார் என்பதற்கு 100 கணக்கான ரெஃபரன்ஸ் பைபிள்ல இருக்கு. அதனால யாருமே தேவைகளுக்காய் கர்த்தர்கிட்ட போவது தப்புன்னு சொல்ல முடியாது என்று நான் நம்புகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய தேவை என்ன? அப்பம்னு சொல்லிட்டாரே. நான் இப்படி சிந்திச்சு பார்க்கிறேன். ஒரு பெண்மணி இயேசு கிட்ட வந்து சொல்றார், என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அல்லது வியாதியா இருக்கிறாள், நீர் அவரை சுகமாக்க வேண்டும். இயேசு சொன்னார், இது பிள்ளையின் அப்பம், இதை நான் நாய்களுக்கு கொடுப்பதில்லை. அப்பதான் சொன்னா, பிள்ளையின் அப்பத்தை பிள்ளைக்கு கொடுயா, மேஜையில் இருந்த அப்பத்தின் துணிக்கைய என் குழந்தைக்கு கொடு, அது சுகமாயிருவார்னு. அந்த விசுவாசத்தை கண்டு கர்த்தர் சுகமா. அப்போ அந்த அப்பம் என்பது கர்த்தர் தருகிற விடுதலையோடு கூட இணைக்கப்படலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரெட்டுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கூட இருக்கலாம். 5000 புருஷர்களை போஷித்த பின்னாடி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 31, 32, 33 வாசிக்கிறேன். இப்படி சொன்னார் ஆண்டவர் இயேசு, our fathers ate manna in the desert. நம் தகப்பன்மார்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். As it is written, he gave them bread from heaven to eat. பரலோகத்திலிருந்து புசிக்கும் ஆகாரத்தை பிரெட் அவர் கொடுத்தார். 32ஆம் வசனம். Then Jesus said to them, most assuredly I say to you, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், Moses did not give you bread from heaven. மோசே உங்களுக்கு அப்பத்தை வானத்திலிருந்து தரவில்லை. என் தகப்பன் நிஜமான அப்பத்தை
பரலோகத்திலிருந்து தருவார். நம்ம ஆளுங்க கூட இருக்கான்னு வந்த பரிசனுங்க அப்பன்னு இயேசுவை போட்டு தொல்லை பண்றாங்க. நான் நினைக்கிறேன் திட்டி தான் சொல்லியிருப்பார். ஆமென். Then Jesus said to them, அடுத்த வசனம், ஆமென். For the bread of God is he who comes down from heaven. அப்பம் என்று சொல்லும்போது அது வேற எதுவும் அல்ல, பரத்திலிருந்து இறங்கி வருகிறவே ஜீவாப்பம். அவர் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், இயேசு சொல்றாரு அப்பம் என்ற வார்த்தை இருக்கீங்களாங்க, சும்மா சாப்பிடுற அப்பம் மட்டுமல்ல, அப்பம் என்ற வார்த்தை வானம் விட்டு இறங்கி வந்த நான் தாங்க அந்த அப்பன்றார். அதான் இன்னைக்கு நீங்க புசிச்சீங்க. சோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் அதற்கு கொடுக்கிறார். சோ நான் நினைக்கிறேன், அன்றன்றுள்ள ஆகாரத்தை அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று வேண்ட சொன்ன போது ஆண்டவர் சொல்றார், உங்கள் சரீர பிரகாரமான தேவையும் சந்திப்பார், உங்க ஆவிக்குரிய தேவையும் சந்திப்பாரு. அப்பம் உங்களுக்கு விடுதலை. அப்பம் வேறும் யாரும் அல்ல, வானம் விட்டு இறங்கி வந்த நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். இயேசுன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? My father gives the true bread. ஆமென். மத்தேயு 4:4 உங்களுக்கு தெரியும், சோதிக்கப்பட்ட இயேசுவை சாத்தான் சோதித்த போது இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? எழுதியிருக்கிறபடியே, it is written, man shall not live by bread alone but every word that proceeds from the mouth of God. அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்தினால் மாத்திரமல்லன்னு சொல்லிட்டு அப்பத்தை வார்த்தையோடு இணைக்கிறார்னா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் என்று இயேசு ஜெபிக்க சொன்ன போது சரீர தேவை மட்டுமல்ல, உங்க ஆவிக்குரிய தேவையும் சேர்த்து ஜெபிக்க சொன்னார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு வசனத்தை படிக்கிறேன், அவ்வளவுதான் நேரம் இருக்கு. உபாகமம் 8:3 வாசிக்கிறேன். 8:3 of Deuteronomy இருக்கீங்களா? And he humbled thee and suffered thee to hunger and fed thee with manna. உங்களை மன்னாவால் போஷித்தார், which you did not know nor did your fathers know. மன்னாவால் போஷித்தார், உனக்கும் புரியவில்லை, உங்கள் தகப்பனுக்கும் புரியவில்லை. That he might make you know that man shall not live, அப்பே சொல்றார், bread alone, but man lives by every word that proceeds from the mouth of God. பக்க சொல்லுங்க, அன்றன்றுள்ள ஆகாரம் தேவை, வேலை தேவை, வீடு தேவை, ஃபீஸ் தேவை, கார் தேவை, சாப்பாடு தேவை, ஆரோக்கியம் தேவை, செருப்பு கூட தேவை, புது வீடு முடிக்கிறது தேவை. எங்க இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் இருக்குங்க. அதை விட என்ன சொல்றாரு? இதனால் மாத்திரமல்ல நான் பிழைப்பது, என் வாயிலிருந்து புறப்படும் என் வார்த்தையினால பிழைப்பீர்கள். ஸோ அப்பத்தை ரெண்டாய் பிரிக்கிற நேச்சுரலாகவும் நீடு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் நீடும் இருக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் கலக்கிட்டு இப்படி சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும், உங்க ஆரோக்கியம் என்ற பிரச்சனையில, உங்க பொருளாதாரத்தின் பிரச்சனையில, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அனுதினமும் வாழ்வதற்கு நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கணும், அன்றன்று எனக்கு என் சரீர தேவைகள் மட்டும் போதாது, இந்த சரீர தேவைகளின் நடுவில் நான் வெற்றியாய் வாழ உங்க வாயில் இருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு தருவீராக. எவ்ரிடே ஒரு வேர்டு எனக்கு தேவைன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? சின்ன பையனா நான் இருக்கும்போது இப்பவும் அப்படியே தான் இருக்கிறேன். எங்க அம்மா எங்களுக்கு ஒயிட் கலர்ல ஒரு சின்ன புக்லெட் போய் எங்க வாங்குறாங்க தெரியாது, அப்ப சின்ன வயசுல வாங்கி கொடுப்பாங்க. அந்த புத்தகத்திற்கு பேரே டெய்லி, ஒருத்தர் கூட இல்ல கிறிஸ்தவங்க, டெய்லி பிரெட். ஆமென். அழகான ஒரு புஸ்தகம், டெய்லி பிரெட். அதுல அந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் ஒரு வசனம் அதன் விளக்கம் இருக்கும். நாங்கள் காலையில எழுந்து பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் டெய்லி பிரெட்டை படிக்கணும். நீங்க வசனத்தை தியானிக்க தியானிக்க, பிதாவினிடத்தில் வர வர, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, வளர வளர, இதுக்கு மட்டுமல்ல கேட்பது, உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு வார்த்தையை அனுதினமும் நீங்கள் கேட்டால்தான் இருக்கீங்களாங்க. You need a devotion every day. You need a word every day. அனுதினமும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துதியில் தொடங்கின ஜெபம், துதியில் முடித்த இயேசு நடுவில் சொல்லுகிறார், என்னிடத்தில் தகப்பனிடத்தில் கேளுங்கள். என்ன கேட்க வேண்டும்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை. ரெண்டாய் பிரிக்கிறேன். 1, you must ask for your natural needs. கல்யாணம் கூட யாரை கட்டணும்னு அவரை கேளுங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா, இவனை தான் கட்டுவேன்னு முடிவு பண்ணிட்டு ஆண்டவரை உங்க சித்தம் வெளிப்படுத்தும்.
நீ உன் உணர்வுகளில் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தர்கிட்ட கேளு, இது எனக்கு செட் ஆகுமா ஆவாதா? ஏன்னா இது கூட 60 வருஷம் நான் வாழணும். இருக்கீங்களா? அந்த நேரத்தின் உணர்வின்படி மட்டும் நினைச்சிட்டினா, பட் நீங்க கேட்கும்போது, ஆண்டவரே வெளியான அழகு மட்டும் போதாது, நான் கோவப்படும் போது தாங்கணும். நான் சில நேரம் ஒரு மாதிரிலாம் பண்ணுவேன், அதெல்லாம் தாங்கணும். நான் பண்றதில்ல, அது பண்ணும், அதை நான் தாங்கணும். இதெல்லாம் புரிஞ்சு என் கூட 60 வருஷம் இருந்து அந்த கல்லறைக்கு போற வரைக்கும் எனக்கு பக்கத்துணையாய் ஒரு பொண்டாட்டியை கொடுங்கன்னு ask God. அன்றன்றுள்ள எல்லா சரீரப்பிரகாரமான தேவைகளையும் நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். நாட் ஒன்லி physical need, natural need, but also our spiritual need. எத்தனை பேர் கைவர்த்தி கேட்பீங்க, ஒரு வார்த்தையை என் சூழ்நிலைக்கு அனுதினமும் தருவீராக? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது பொருளாதார தேவையாக இருக்கட்டும், நீங்கள் காலையில் கண் விழித்து முழங்கால் படியிடும் போது, ராத்திரி தூங்கி விழிக்கும் போது, காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தெய்வம். His mercies are new kind every morning. அன்றன்று தேவையான யுத்தங்களை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் வார்த்தையாய் உங்களுக்கு தந்து உங்கள் சரீர தேவைகளையும் உங்கள் ஆவிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார்.